சுடுது நல்லா, கை வைக்க முடியல. இப்போ காஞ்ச மிளகாய் பாருங்க. வடை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. கீரை வடை எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ வந்து என் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னென்னலாம் பண்றேன் அப்படிங்கறத என்னோட ரொட்டீனை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல வந்து நான் வந்து மதியத்துக்கு லஞ்ச் வந்து செய்ய போறேன். என்னன்னா பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு. இந்த வெயில் நேரத்துல இந்த மோர் குழம்பு வந்து அவ்வளவு நல்லது. அதனாலதான் நான் பூசணிக்காய் வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னோட ஸ்டைல நான் எப்படி மோர் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து 1/2 லிட்டர் வந்து மோர் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பூசணிக்காய், இது பூசணிக்காய் நல்லா வெட்டி இந்த நடுகுண்டுல உள்ள பாவத்தெல்லாம் எடுத்துட்டு வெட்டி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு 1 ஹவருக்கு முந்தைய ஊற வச்சுட்டேன். அது என்னென்னு பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து அரிசி. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். இது நல்லா வந்து கொஞ்சமா தான் நான் ஊற வச்சிருக்கேன். நிறைய செய்யலங்கிறதுனால கொஞ்சமா ஊற வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம். பாருங்க தண்ணி போட்டு வச்சிருக்கேன். இதுல நல்லா சூடாயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து பூசணிக்காய் வந்து சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா இந்த காய் வந்து நல்லா வெந்துருச்சு. பூசணிக்காய் நம்ம இப்படி கை வச்சோம்னா நல்லா அமுங்கணும். அந்த மாதிரிதான் வெந்திருக்குன்னு அர்த்தம். சுடுது நல்லா, கை வைக்க முடியல. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து மோர் குழம்பு வந்து தாளிச்சிடலாம். மிக்ஸி ஜார் வச்சுட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி இதை வந்து முதல்ல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். நம்ம அரைச்ச இல்லையா பேஸ்ட், இதுதான் அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மோர்ல அப்படியே நம்ம கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தண்ணி வந்து கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல தண்ணி தேவையில்ல. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் இது. நம்ம வந்து இந்த வந்து மோர் குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் ஆயில்ல தான் தாளிக்கிறேன். என்ன காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம். கொஞ்சமா உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல தான் சேர்க்கணும். பெருங்காய பொடி நிறையவே சேர்த்திருக்கேன் பாருங்க. நல்லா 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்திருக்கேன். 1/2 இல்ல 1/4 டீஸ்பூன் கிட்ட சேர்த்திருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்துறேன். பூசணிக்காய் வேக வச்ச காய். இந்த காய் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலயுமே நல்லா வெந்துருச்சு. அதுக்கு மேல வேக வச்சா குழஞ்சு போயிடும். 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சாலே போதும். உப்பு போட்டுட்டு இந்த மோர் குழம்பு வந்து கொதிக்க கூடாது. ஒன்லி சும்மா அது மேல வந்து இந்த நுரை மட்டும்தான் வரணும். அப்படியே நுரைச்சிட்டு வர பக்குவத்துல வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இப்ப மூடி வச்சிடலாம். பாருங்க நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷத்துலயுமே வந்து நல்லா நுரைச்சி வந்துட்டு பாருங்க. இதுக்கு மேல வந்து இந்த குழம்பு வந்து கொதிக்க கூடாது. கொதிச்சுச்சுன்னா அப்படியே மோர் வந்து திரிஞ்சு போயிடும். இப்போ மோர் குழம்பு பாத்தீங்கன்னா மோர் குழம்பு பூசணிக்காய் போட்டு வச்ச மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுட்டு
மூடி வச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா மோர் குழம்பு வந்து நம்ம வச்சு முடிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துலயுமே மோர் குழம்பு செய்துட்டோம். ரொம்ப சூப்பரா வந்துருக்குங்க. நம்ம வந்து இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இது அப்படியே வந்து மூடி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அடுத்த வேலையெல்லாம் பார்ப்போம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோர் குழம்புக்கு வந்து சைட் டிஷ் பாத்தீங்கன்னா வடை வந்து ரெடி பண்றோம். கீரை வடை, கீரை போட்டு செய்யறது. அந்த மோர் குழம்புக்கும் கீரை வடைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதான் நான் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து கடலைப்பருப்புலாம் அரைச்சி கீரை போட்டு விரவி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. கொஞ்சமா இதுல வெங்காயம் மட்டும் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில போட வேண்டியதுதான். இப்ப நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை போட்டுடலாம். பாருங்க, வடை வந்து 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. கீரை வடை. இதை எடுத்துட்டு நம்ம அடுத்தது போட்டுடலாம். முட்டையை வேக வச்சு மிளகாத்தூள் போட்டு வச்சிருக்கேன். அதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வச்ச மோர் குழம்பு, கீரை வடை, எக் ஃப்ரை இது எல்லாமே வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து லஞ்ச் இதுதான் செய்திருக்கேன். இந்த மாதிரி சம்மருக்கு வந்து இதே மாதிரி வந்து லஞ்ச் செய்து சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. ஏன்னா உடம்புக்கு எல்லாமே வந்து கூலிங் தான். நீங்க வாங்க என்னென்ன செய்திருக்கோன்னு முதல்ல பார்த்து. சாதம், மோர் குழம்பு செம்மையா வந்திருக்கு. மோர் குழம்பு, பூசணிக்காய் போட்டு வச்ச மோர் குழம்பு. பூசணிக்காய் இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே கிடைச்சா வாங்கி செய்து சாப்பிடுங்க. அப்புறம் கீரை வடை, கீரை போட்டு செஞ்ச வடை. இது முளைக்கீரை. பாத்தீங்கன்னா எக் ஃப்ரை. கீரை வடை. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்ச் வந்து இதாங்க செய்திருக்கேன். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி காம்பினேஷன்ல நீங்களும் செய்து சாப்பிடுங்க. வெயிலுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. செய்து சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. நீங்க லைக் பண்ணாதான் என்னோட வீடியோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா யாரும் லைக் பண்றதே இல்ல. அப்படியே லைக் வர்றதே இல்ல. மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப சாப்பிட போறோம். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. பாய்.